இதில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்னதான பிணக்கு, சண்டை, சச்சரவு, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சத்தம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு பிரதோஷ காலங்களில் சிவலிங்க அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மகா புண்ணியம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை அதிகரிக்கும். அதே போல் அந்த சிவலிங்கத்துக்கு உண்டான அபிஷேகத்துக்கு பால், தேன், சந்தனம் அப்படின்னு ஏதேனும் உங்களால் முடிஞ்சதை வாங்கித்தாங்க. சும்மா ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலே போதுமானது, ஒரு கிண்ணம் தேன் கொடுத்தாலே போதுமானது, ஒரு கைப்பிடி சந்தனம் கொடுத்தாலே போதுமானது. அதே போல் உங்களுக்கு அருகில் இருக்கிற யாராவது ஒரு வயதானவர்களுக்கு ஒரு உடை என்றைக்காவது ஒரு நாள் வஸ்திரம், சட்டையோ வேஷ்டியோ அப்படி வாங்கி கொடுக்கறதும் கூட கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமையை, தம்பதி ஒற்றுமையை அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை தரும். ஆகவே பிரதோஷ காலங்களில் சிவலிங்க தரிசனம் கண்டிப்பாக செய்யுங்க. அபிஷேக தரிசனத்தை